வணக்கம், என்னுடைய பெயர் ஜேக்கப். இன்னைக்கு நான் உங்களுக்காக மட்டன் எசன்ஸ் இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எசன்ஸ் அப்படின்னா என்ன, மட்டனுடைய சூப் இருக்கு இல்லையா, அந்த சூப்பை வந்து நம்ம அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் வந்து கொஞ்சம் மிதமான தீயில் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த சூப்பெல்லாம் என்ன ஆகுனா ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்தளவுக்கு வந்து அதில் நிறைய கொழுப்பு சத்து உண்டு. ஸோ அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. இதை வந்து மட்டனில் பண்ணுறது தான் வந்து பெட்டராக இருக்கும். சிக்கன்லேயும் பண்ணலாம், பட் இருந்தாலும் மட்டனில் இருக்கிற டேஸ்ட் வந்து சிக்கனுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம மட்டனில் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேலு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு 1 டீஸ்பூன் பூண்டு, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர், ரெண்டும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கணும். இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் முழுசாக அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராமாவது இருக்கணும். இந்த எசன்ஸோடைய பியூட்டி என்னென்னா நல்லா ஃப்ரை ஆகணும். ஆர்டினரியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனியனை ஃப்ரை பண்ணணும்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம அதை விட கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா எசன்ஸோடைய கலர் வந்து டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த கலரை வந்து கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இதில் நம்ம போடுறதில்ல. ஸோ இது நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகிட்டு இருக்கிறப்பமே இந்த பொடி வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் போட்டு பண்ணுற பொடி இது. சும்மா வெறும் பட்டை ஒரு 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, அன்னாசி பூன் கேள்விப்பட்டிருக்கீங்க, அது ஒரு 4. இந்த எல்லாத்தையும் சேர்த்து அதை நம்ம ரோஸ்டெல்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி அந்த பவுடர் இங்கே வச்சுருக்கோம். இந்த பவுடரை வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடணும். இந்த பவுடர் போட்டோடனே ஆயிலெலாம் கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் திருப்பி நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் இப்போ ஊற்றுறோம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது போட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். எல்லாமே இந்த ஆயிலில் கட்டாயமாக ஃப்ரை ஆகணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. எதுக்காக தண்ணி விடுறோம் அப்படின்னா, இந்த பவுடரை வந்து நம்ம இப்போ மிளகாத்தூள் போட்டோடனே என்ன ஆகும்னா இப்போ ரொம்ப டார்க் கலராக மாறிக்கிட்டே வரும். ரொம்ப டார்க் கலர் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம தண்ணியை ஊற்றி திருப்பி நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேஜில் இருந்தோ அந்த ஸ்டேஜுக்கே கொண்டு வந்துடுறோம். கொஞ்சம் பொறுமையாக இதை குக் பண்ணி இது ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டால் அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி,
நம்ம மட்டன் என்ன பண்ணியிருக்கோம்னா ஏற்கனவே வந்து மட்டனை வேக வச்சு அந்த சூப்போடு சேர்த்து வச்சுருக்கோம். இந்த மட்டன் வேக வைக்கிறப்ப கொஞ்சோண்டு சால்ட் போட்டு வேக வைக்கிறோம். மற்றபடி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட தேவையில்லை. இப்போ இந்த சூப்போடு சேர்த்து வச்சுருக்க இந்த மட்டன் பீசஸை வந்து இதில் நம்ம அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சூப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த சூப்பை ஆட் பண்ணுறது எதுக்குன்னா மட்டன் பீசஸ் இல்லாமல் வெறும் சூப் மட்டும் ஆட் பண்ணுறது வந்து கொஞ்சம் அப்படியே அந்த கொழுப்பை வந்து நம்ம சேர்த்து கொண்டு வந்து இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் புதினா, இப்போ ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டரியாக இருக்கணும் இந்த கிரேவி. இதுதான் நம்ம எசன்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து சாதத்து கூட ஊற்றி சாப்பிட்டாலும் ரசம் மாதிரி கீழே போயிடும் கிரேவி. பட் இருந்தாலும் வந்து இந்த கிரேவி இப்படி தான் இருக்கணுன்றதுக்காக நம்ம அதை எசன்ஸ்ன்னு பேரும் கூட இருக்குது. ஸோ நம்ம சாதத்து கூட சேர்ந்து சாப்பிட்லாம். வந்து ரொம்ப விரவன மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல சம்சோஷான ஒரு கிரேவியாக இருக்கும். ஒரு 1 to 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமேலு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமேலு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டன் பீஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது சிம்மரில் வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது. இது சிம்மரில் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சூப்பில் இருக்கிற ஆயில், மட்டனில் இருக்கிற ஆயில், அப்புறம் நம்ம ஊற்றி இருக்கிற ஆயில் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மேலே வந்திருக்கும். அந்த டைமில் வந்து திருப்பி ஒரு தடவை சால்ட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே இறக்க வேண்டியதான். இப்போ 45 மினிட்ஸ்க்கு அப்புறமேலே இந்த கிரேவி இந்த மாதிரி உங்கள் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியில் சின்ன வெங்காயம் வந்து ஹெல்த்தியான விஷயம். சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்குது. மட்டனும் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. ஸோ நம்ம ரொம்ப மட்டன் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா மட்டனில் தான் வந்து இருக்கிறதுலே கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து மட்டன் வந்து ஒன்ஸ் இன் a வீக் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா உடம்புக்கு தேவையானது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் கூட நம்ம உடம்புக்கு தேவையானது கூட நிறைய இருக்குது. ஸோ மட்டன் நம்ம ஒதுக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் மட்டன் நம்ம டெய்லி கன்சப்ஷன் ஆகாது. மற்றபடி சின்ன வெங்காயத்தை வந்து எல்லா சமையல்லையும் வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலத்துலலாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் எடுக்கணுன்றனால. மற்றபடி சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஒதுக்க வேண்டிய விஷயமே இல்லை. அப்புறம் இந்த கறியில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், அண்ட் புதினா, கொத்தமல்லி போட்டிருக்கோம். எல்லாமே டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள். ஸோ இந்த கறி வந்து ரொம்ப பெஸ்ட் அக்காம்பனிமெண்ட் ஃபார் பாயில்ட் ரைஸ் அல்லது இட்லி அல்லது தோசை or even bread. Thank you.